நான் கோட் தான் பார்த்தேன் லாஸ்ட். அதுக்கப்புறம் எதுவும் போல. நான் கோட்டு தான். கோட்டுக்கு அப்புறம் ரப்பர் பந்து பார்க்கணும்னு நினைச்சேன். ஓடிடி தான். ஓடிடி தான். ஆனா கோட்டுக்கு அப்புறம் நிறைய படம் வந்துச்சு. தேவாரா, ரப்பர் பந்து, அமரனு, அப்புறம் இந்த பிரதர் இதெல்லாம் அவன மதியே இருக்கு. அதெல்லாம் யாரு எனக்கு கங்குவா பார்க்கவே தோண மாட்டேங்குது. பார்ப்போம், எல்லாம் ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போவோம். நல்லா இருந்தா விக்னேஸ்வரம் மட்டும் தான் போவார். இல்ல ஆக்சுவலா அலெக்ஸ் ரொம்ப மோசமா இருந்தார். நான் என்னமோ எதிர்பார்த்தேன். இல்ல அது வந்து புக்கிங் எந்த அளவுக்கு போரா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. சரி ஓகே, படம் வந்து வேர்ட் ஆஃப் டாக் வந்தா இது வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் ப்ரோ இந்த படம். இல்லைன்னா அவ்வளவுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஆனா இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு செம ட்ரீட். ஏன்னா அயலாறு கேப்டன் மில்லர் அதுவே கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல தான் போச்சு இயர் ஸ்டார்டிங்ல. இப்போ வந்து இயர் இன்னும் ஃபைனலா வந்து நல்ல இது பரவாயில்ல. இல்ல இப்ப வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருந்தா மட்டும் ஓடுற மாதிரிலாம் கதை இல்ல. பாப்போம். இல்லடா, அது ஏதோ கரண்ட் போர்ஷன் அது கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் எனக்கு அங்க இருக்கிறது சிவா, அங்க அதை மறந்துட்டீங்க. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. சிவா ஹிட்டும் கொடுத்துருக்காரு. ஆனா இந்த ஜானர் எப்படி பண்ணுவாருன்றதுதான் இப்ப வரைக்கும் டவுட்டா. அவன் கொடுத்த ஹிட்டே வந்துட்டு தப்பி தவறி ஓடின படம் தான் அதிகமா. கூட இந்த காலத்துல அது 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 மேனேஜ் ஆகுது. இந்த காலத்துல இந்த காலத்துல யாரும் அது இது பண்ண மாட்டாங்க. எல்லாம் இப்ப உஷாரா கண்டுபிடிச்சிடறானுங்க. இப்பெல்லாம் உஷாரா சும்மா ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு சீன் நல்லா இருந்தாலும் இது பண்ணாலும் அது வெளியே வந்து இல்ல நான் ஆனஸ்டாவே சிவாக்கு ஸ்டஃப் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த அவுட்புட் படத்துல தெரிஞ்சு. இல்லடா அவுட் டேட் ஆயிட்டாரா என்ன அதுன்னு சொல்லிட்டு கரண்ட் தெரியல. இல்ல என் காதுல வேற மாதிரி கேட்டது. சரி, என்ன ஒரு ட்ரெயில் வருதுன்றாங்க. வருமா வராதா? அதெல்லாம் வராது. ஏய் படம் முடிஞ்சு வரப்போறா. சரி அது பேர் அந்த ப்ரோமோவா? படம் முடிஞ்சு படம் ரிலீஸ் இன்ன வரைக்கும் அந்த படத்தை பத்தி எதுவுமே இல்லைன்னா ஒரு பிளாங்கா இருக்கும் ப்ரோ படம் பார்க்கும்போது. இதுதான் செட் பண்ணிட்டு போய் லைட்டா செட் பண்ணிட்டு போனாதான் ஸ்டோரி ரிவீல் ஆயிடும்ன்றதுக்காக அப்படியே கொத்தி கொத்தி வச்சிருக்காரு. அது கட்ஸ் தான். ட்ரெய்லர் கட்டு அப்படி விடா பண்ணணும். அப்படி அட்லி படம் மாதிரி பண்ணணும். என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி. அதாவது மொத்தம் 2 போர்ஷன் இருக்கு. ஓகேவா? கரண்ட் போர்ஷன் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஒன்று இருக்கு. அது கரண்ட் போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த யோலோ சாங்க்கு வர்றது வந்து அவரு சும்மா ஃபன்னு பண்ணிட்டு அந்த இது கோவா பீச்ல வந்து சாங் எதுவா இருக்கு. ஓகேவா? ஆனா அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து பாத்தீங்கன்னா கோட் போட்டுட்டு ஒரு கார்பரேட் ஒரு மாதிரியும் வராது. ஸோ அப்ப இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் அவர் கார்பரேட்ல இருந்து அது என்ன சொல்றது ஒரு இதுவா இருப்பாரா, ஒரு இதுதான் சொல்றது ஒரு சிஇஓ இல்ல கார்பரேட் இல்ல அந்த மாதிரி ஒரு இதுல இருப்பாரா, இல்ல ரெண்டு கேரக்டரும் கனெக்டட் இருக்குமா என்ன? ஒண்ணும் அது கண்டிப்பா இருக்கு இல்லாமலாம் இருக்காது சம்திங். ராம் சரணுடைய அந்த இந்த படம் சரி, இங்க யாராவது பிம்பல் சாரான்னு ஒரு படம் வந்துச்சு, அது பாத்துருக்கீங்களா? என்ன ஜாக்கு? அது படம் பேர் ஏதோ பிம்பசாராவோ ஏதோ வரும், தெலுங்கு படம். தெரியல. பிம்புசாரா இவங்க மௌரியா எம்பரஸ் இருக்காங்களே. ஆமா, அந்த படம் யாராவது பாத்துருக்கீங்களா? இல்ல நான் படிச்சிருக்கேன் அவங்க பத்தி. அந்த படத்தோட தழுவல் கொஞ்சம் இருக்கும்னு நாங்க இந்த படத்துக்கு. இந்த படத்துல ஆமா பிம்பசாராவோ ஏதோ. இல்ல வெறும் மகதீரா மாதிரி தான் எனக்கு தோணுது. மகதீரா அதுவும் அதே மாதிரிதான் இருக்கும். இல்லடா மகதீரா கூட நீ எதையுமே கம்பி போடாது. ஏன்னா அதெல்லாம் அதான் இல்லங்க இல்ல அந்த லெவலுக்கு இல்ல. கான்செப்ட் அதை காப்பி அடிச்சிட்டான்றேன். காப்பி அடிப்போம் அந்த மாதிரி. ஒருவேளை அப்போகலிப்டிஸ் மாதிரி இருக்குமோ?
அப்போக்லிப்ஸ் ஒன்றும் அவ்வளோ இது கிடையாதுங்க, அதெல்லாம் வேர்ல்டு கிளாஸ் மூவிங்க. என்ன படம் இவ்வளோ அடடே, ஏங்க ஏங்க, நல்ல படம் தான் நான் வேர்ல்டு சொன்னேன். வேண்டாம் நான் என்ன சொன்னேன்? வேண்டாம், இல்ல இல்ல ஒரு நல்ல படம் தான் பாட்டு சொன்னேன் நானு. அது இல்ல இல்லைங்க. இல்ல கரெக்ட், அதெல்லாம் இல்ல கரெக்ட். ஆனா இதுக்கு நானே பரவாயில்ல. ஆஸ்கர் ஏங்க அந்த மூவி. கெட்டப் எல்லாம் பாத்தீங்களா? அதே மாதிரி தான் எலும்பு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா மன்னிப்பாயான ஒரு கெட்டப்பா இல்ல, பாட்டு இருக்கு. ப்ரோ. கெட்டப் காட்டுவாசி கெட்டப் காட்டுவாசி அப்படிதான் ப்ரோ இருப்பாங்க. இல்ல காப்பி. மன்னிப்பாயான ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை பார்த்தது என்ன எனக்கு புரியுதுன்னா அவங்க அப்பா அம்மாவே யாரோ போட்டு தள்ளிட்டுக்கிறாரு போல இருக்கு. அதனால சிம்பத்தி சாங் வச்சு ஓடிட்டு இருக்க மாதிரி ஓ தெரியுது. இல்ல கடைசியில என்ஜிகே மாதிரி இல்ல தலைவனை இல்லங்க, கடைசியில என்ஜிகே மாதிரி போட்டதும் நான் தாண்டா நிக்க போறான், எல்லாம் செருப்பு ஸ்கிரீன்ல அடிக்க போறாங்க. நல்லா இருக்கு. சாங் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. சப்போஸ் இது மாதிரி நமக்கு எல்லாம் மாட்டி இருந்தா வச்சுங்க, பசங்க பிரிச்சு எரிஞ்சிருவாங்க பாட்டை. விக்னேஷ்னா நல்லா ஓட்ட போகுது இல்ல நீங்க ஓட்ட போறீங்க கரெக்டா? நான் தான் சொல்லிட்டேனேப்பா, எனக்கு படம் வந்து ஒக்கட்டவனா இல்ல எனக்கு சாரி சாரிங்க என்ன கேட்காதீங்க. சாரி அண்ணா, இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அந்த படம் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்பி வந்தாரு. ஒருவேளை அது நல்லா இருக்கு. இன்னொன்னு பாத்திருக்கீங்களா? சிவா பிலிமோகிராஃபி எல்லாமே யாரோட பிரச்சனையே இவர் போய் சால்வ் பண்ற மாதிரி தான், ஹீரோ போய் சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆமா, இல்ல அது எல்லா எப்படின்னா படமும் அதே மாதிரிதான். இல்ல இது அவன் இல்ல, ஒரு நிமிஷம். இந்த ஒன்லைன் அவனா உண்டாக்குனது இல்ல, ராஜமௌலியோடைய சிறுத்தை படத்துல உண்டாக்குனது. நான் அதை கொண்டு காப்பி அடிச்சுட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி திரும்ப அப்படியே கொண்டு வந்து நான் கேட்டா அது அவன் பேட்டர்னே கிடையாது, ரீமேக் பேட்டர்ன் எடுத்துன்னு வந்து தமிழ் சினிமால வந்துட்டு தெரிஞ்சிருந்தான். அது வந்துட்டு அவுடேட்டட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அண்ணாத்தையில கவுத்து விட்டானுங்க. விவேகம் அண்ணாத்தே ஒரு கங்குவா. ஜாக்கெட் நீ சிவாக்கு சொல்ல ஒரு அட்வைஸ் வீரம்ல வந்து தமன்னா பிரச்சனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணாரு. வேதாளம்ல வந்து அவங்க யாரு, லட்சுமி மேனனா, ஆமா ஆமா இல்ல சாம சார் அப்படியே கில்லி விட்டு ஹீரோன் பிரச்சனை அப்படியே தீத்தாரு. இதேதான் இருக்கும் சிவா படத்துல. இல்ல இல்ல மச்சான், புது கான்செப்ட் இது. என்ன கான்செப்ட்னு கேட்டா ஹீரோனுக்கு நான் ஜாக்கு நான் இவங்கிட்ட போன்லயே தான் சொல்லிட்டு இருந்தேன், புதுசா ஏதோ கிண்டி இருக்காண்டா. அந்த இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கும்டா. ஆனா கோர் கதை கோர் என்ன இருக்கும், இதுதான் இருக்கும். கோர் வந்து ஏதாவது கீழே போட்டுரு, ஒண்ணும் இல்ல அது கீழே போடு, யாரோட பிரச்சனையும் சால்வ் பண்ற மாதிரி தான். இல்ல இதெல்லாம் பரவாயில்ல. இன்னைக்கு கேம் சேஞ்சர் டீசர் வந்தது, அதை பத்தி பேசாத. கிராண்டா இருக்கு படம், ஆனா எனக்கு அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆகலடா. கிராண்டா இருக்கு ஆனா அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆகலடா. இல்ல இதுல ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இந்த 90s இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டைரக்டரோட டீசரோ ட்ரெய்லர் கட்டோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஏன்னா அவங்க அந்த காலத்து மாதிரி தான் அந்த ஸ்டைல ஃபாலோ பண்றாங்க. எனக்கு ஒரு டைலாக் அதுல ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில சொல்லுவானே, நான் பார்த்தேன்டா, அன்பிரெடிக்டபிள். இல்லடா எனக்கு ரொம்ப கிராண்டியரா இருந்துச்சு. இன்னொன்னு பார்த்தா அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுதான் ப்ரோ, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு முடிக்கும் போது அன்பிரெடிக்டபிள்னு தான் முடிக்கிறாரு. அன்பிரெடிக்டபிள் சொல்லுவாங்க, சூப்பரா இருந்துச்சு அது. அன்பிரெடிக்டபிள் பண்ண முடியல. இதெல்லாம் கேட்கும் போது அலெக்ஸ் கொஞ்சம் ஆனந்தமா தான் இருக்குது. இவ்வளவு மொக்கையா இருந்துச்சுடா, எல்லாரும் கலாய்ச்சிட்டானுங்க அத. இன்னொன்னு அதுல இது சங்கருக்கு வேற பிடிச்சிருந்துச்சு. டூஆ டை மாதிரி சங்கருக்கு ஓட்டு தள்ளிட்டாங்க இந்தியன் டூல. அதுக்காகவே ஏதாவது பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். அந்த படம் விடுத மாடா இட்டம் இருக்கவே இருக்கா. நம்ம பஞ்சாயத்து நம்ம அஜித் குமார் கூட கிளாஸ் விட்டா இட்டாடன்னு கூட்டணும். இது குளோபல் ஸ்டார் முன்னாடியே பேர் வந்துச்சா, இந்த படத்துல தான் வந்துச்சா? இல்ல அது போடுறாங்களே ராஜு என்ன பண்ணாரு, ஓகே ஓகே பார்த்த மாதிரி. என்ன விக்னேஷ் பட்டாசாலையில அயன் பண்ண போடவே ஐடி கார்டு எல்லாம் குடுக்குறாங்க போல. ஆனா அலெக்ஸ் ஒன்னு தெரியுமா, தெலுங்குல ஒரு பாலிடிக்ஸ் படம் கூட ஓடுனது இல்ல இது வரைக்கும். முடிச்சு விட்டீங்க. அது இட்டுதான்டா, பரத்தன் இட்டுதான். அப்புறம் அதெல்லாம் இல்லடா, எடுத்தா ஓடதான் செய்யும். நல்ல
அவன் ஒழுங்கா எடுத்தா யாரு ஓட்டுவான். வீட்லயும் டிவி ஓடுதுன்னு சொல்லிட்டு டோட்டி புக் பண்ணா எனக்கு பேக்ரவுண்ட்ல இது ஓடிட்டு வீடியோ ஓடுது. இல்ல எனக்கு ஆனா அவர் நீ கேட்க வந்தாரு. சொல்லுங்க. பரத்னாலயும் கைரா அத்வானி தான் ஹீரோயின்ல, இதுலயும் கைரா அத்வானி தான். நல்லா கயிறு போட்டு கயிறு கியாரா அத்வானி இல்ல கயிறை வச்சு என்ன பண்ண போற? கடைசி வரைக்கும் தளபதி கூட நடிக்காமலே போயிட்டாங்களே. எனக்கு அந்த வருத்தம் இருக்கு. டேய் எனக்கு பல ஆசை இருக்குதுடா, உனக்காவது ஒரு ஆசைடா. ஆனா ஜாக்கு இல்ல தளபதியே நடிக்காம போறாருன்னு சொல்லிட்டு வருத்த மாட்டா, நீ தளபதி கூட அவர் இல்ல உண்மை சொல்றது சொல்லுவானே வடிவேலு, டேய் இதெல்லாம் அளவிட்டா மாச கணக்குல எழுதுவேன், அம்புட்டலையை அடுக்கி வச்சுட்டு உக்காட்டுறேன் அடுத்த தீபாவளி கழுவணும்னு. சொல்லுண்ணா. மாசம் நழுவான், வீட்டுல உட்காந்து நழுவான், ஒரு போராட்டம் வரமாட்டா, ஒரு மாநாடு வரமாட்டான். இதுக்கப்புறம் அவர் நம்பரை கலாய்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு சிரிக்கணும். தெரியும்டா, அவனுக்கு சூழ்நிலைடா. இல்ல சாம் எடுத்த அவரு கலாய்க்கிறாரா சாமி இல்லடா, சாம பொறுத்தலாம் அவன் வர முடியாது. ஓகேவா? அவன் ஒன்னும் போயிட்டு கேப்ப தருமா, அதனோட கரெக்டா அங்க இருக்கு இங்க இருக்கு இங்க மட்டும் அதான்டா நம்மளால அடுத்த நெக்ஸ்ட் டே நான் கரெக்டா போக முடியாதுல. நீனா காலேஜ் கை போட்டு வரலாம். பேசு என்ன பண்றது, உனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சதுல பேசு. ஒரு நாள் எனக்கு ஒரு பாயிண்ட் இல்ல, ஒரு நாள் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அவங்க புடிச்சுக்கிறது சரி மட்டும் இல்ல, உண்மையா புடிச்சுக்கிறேன். ஏன்டா அங்கெல்லாம் போற பாவம் தான். நேத்து சாமி நேத்து வந்து ட்ரெஸ் 1.5 மாசத்துக்கு முன்னாடி ப்ரொபோசல்ல போட்டாரா? நீ நான் பார்த்தேன் ஹாட் ஸ்டார்ல ஏஆர்எம் படம் வந்திருக்கு. ஆமா பாக்கல, பாத்தியா? சூப்பர் சூப்பர். நான் படம் பாக்கல, போஸ்டர் பார்த்தேன். நான் பார்க்கணும். ஏஆர்எம் படமா? ஏஆர்எம் படம் அடுத்து இது சிவகார்த்திகேயன் கூட தானே? முருகதாஸ் அவ்வளவுதான். விக்னேஷ் விட உங்களை மாதிரி ட்ரை பண்ணேன். பாத்தியா எப்படி சொல்லி அடிச்சா பாத்தீங்களா? ஜாக்கு ஒரு நிமிஷம் நம்பிட்டீங்களே ரேங்கர் எல்லாம். இல்லடா, யாராச்சும் இந்த மாதிரி டார்க் பண்ணா எனக்கு வலிக்குது. ஜாக்கு ஒருத்தன் வந்து அஜித்தோட கெரியரை க்ளோஸ் பண்ணான் பாத்தியா? டயர் 2 அத வேற பேசிட்டு எதுக்கு அசிங்கமா இருக்கு எனக்கு. ஆனா அத சமாளிக்கிறதுக்கு அவனுக்கு ஒண்ணு பண்ணான் பாத்தியா? அவன் சின்ன ஆக்டர் எல்லாம் வளரட்டும், நீ என்னைக்கு வளர்ந்த? அவன் வளர்ற அவன் வந்து எல்லாரையுமே டயர் 2ல எல்லாருமே அடிச்சு மேல வந்துட்டான். சொல்லிட்டு சென்னை 28ல உள்ள போய் அழுவானே பாத்ரூம்ல. வந்து இது ஃபாரின்ல கார் ஓட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த விஷயம் மட்டும் கேள்விப்பட்டாருன்னு கார் உள்ளே அழுவார்ல. ஆனா இல்ல வெளியே வந்துட்டு எஸ்கே பிக் லீக் வந்துட்டீங்க, சீக்கிரம் வாங்க, போயிட்டு அதான் கட்டி பூசிட்டு கடைசியில ரூம் உள்ள போயிட்டு உனக்கு எல்லாம் என்ன அடிக்கடிங்கடா இவனை சூர்யாவை மிதிச்சிட்டான், அதுக்கு அடுத்து அஜித்தை மிதிச்சிட்டான். இல்ல சூர்யா மெடிச்சது பிரதீப் ராகநாதன் சாரும், அது எல்லாரும் அடிக்கிறாங்க. சூர்யாலாம் எப்பயோ பண்ணியாச்சு. சிங்கம் சொன்னாலும் அவன் கிராஸ் அதிகம், 120 180. நேத்து விஜய் டிவி வந்தவெல்லாம் 200 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிட்டான். நீ இன்னும் அந்த ரோட்ல நடக்கிற படத்தையே எடுத்துன்னு. இதுல தெரியாத சாமி, ஒரு அஜித் ஃபேன் அந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்தேன். ஐயோ ரோட்ல இருந்து சீக்கிரம் நடந்து வாயா, சின்ன பசங்க எல்லாம் கல்சாமட்ல அடிக்கிறாங்க. 10 நாள்ல 200 கோடி எல்லாம் பண்றாங்கய்யா, ஊரே சிரிக்குது என்ன பார்த்து. விடாமுயற்சி வரது டவுட் தான்றாங்களே, உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லைன்றாங்களே. இன்னைக்கு கூட அது வந்தா என்ன, வரலனா என்ன, பொங்கலுக்கு இல்ல. ஆனா இல்ல, பொங்கலை விட்டுட்டு உனக்கு உன்ன எல்லாம் விடுவானுங்க. ஏன் தெரியுமா?
சம்மருக்கு வந்துட்டு ரஜினி கமல்லாம் வச்சுப்பானுங்க. இல்லடா தீபாவளி என்ன கேட்டா பொங்கல் அது வந்து பொங்கலுக்கான படமே இல்லடா விடாமுயற்சி. அது ஒரு ஏ அது கிளாஸ். ஓகேடா ஜாக்கு. இல்லடா எல்லா ஹீரோவுக்குமே ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓகேவா, இவன் மட்டும் தான் பெண்டிங். பொங்கல் நல்ல டேட் ஆக்சுவலி அவனுக்கு ரிலீஸ் பண்ணலாம் பைத்தியக்காரன். அது கூட ஷார்ட் ஐஸ்னு எதுக்கு பேர் வச்சிருக்கோம்? அதுதான் அவர் படம் ஏது பொங்கலுக்கு வராது சொல்லுங்க கரெக்டா. ஏன்னா மாட்டு பொங்கலா? மாட்டு பொங்கல் இல்லடா அவரு சுகருக்கு சுகரா சுகர் இது வந்து இந்த ஜோக் வந்து வெளியில நான் டைரக்டர் சொன்ன. விஜய் டிவில 10 பேர் உட்காந்து மாத்தி மாத்தி ப்ரோக்ராம் போய் நான் வந்து ஜோக் நினைச்சு சிரிப்பானுங்களே அந்த குரூப் போல. இன்னொன்னு டேய் மசாடு இன்னொன்னு யோசிச்சு பாத்தியா? சொல்லிட்டான் கடந்து போடா நம்மளாலதான் கடந்து போடா. இல்ல இப்ப அதான் இந்த குழந்தை வருதுல்ல, அதான் அந்த குழந்தை படத்தை வந்து குழந்தை வருதுல்ல, அதான் அது வந்துட்டு ப்ரீ புக்கிங் ஆளுங்க எல்லாம் அடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுகிறானுங்க. அதான் 2026 நீ ஏன்டா ரஜினி கூட ஏன்டா ரிலீஸ் பண்ணலன்னு கேட்டா கங்கு ஒரு குழந்தைன்றான். அந்த குழந்தையெல்லாம் அப்பவே கள்ளி பழத்துக்கு கொண்டு அந்த குழந்தைய தத்தெடுத்து வளங்க. பாப்போம். இப்பயே சொல்றேன், அது வந்து மிரட்டுறதுல எனக்கு தெரிஞ்சு சரி ஓகே நம்ம படமா இருந்தா ஏதாவது மிரட்டுறதுல அது அவங்க படம். அமரன் படத்துக்கு போகும்போது கங்குவா ட்ரெய்லர் போட்டிருந்தாங்க, செம கத்துறானு காது பயங்கரமா வலித்துக்குச்சு. படமும் அப்படிதான் இருக்குமா? உண்மையிலேங்க பேஸ் பயங்கர பேஸ் சத்தம் கேட்டு காது பயங்கரமா வலி எடுத்துக்கிச்சு எனக்கு. படம் ஸ்டார்டிங்ல போட்டானுங்களா சூர்யா படம் அப்படிதான் இருக்கும். மண்டீரா அப்படின்னு கேட்டான் இவன். என்ன மந்திரா பழைய ஹீரோயின்டா மந்த்ரா எல்லாம் அந்த அரியால வந்தது. எல்லா படத்தையும் கத்த வச்சிட்டு இருப்பான். அவன் தெலுங்குல ஒருத்தர் இருப்பான்டா விஸ்வக்சேனு, தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் போனான்டா அலெக்ஸ். இவன் சூர்யா அவன் கேட்டான் ஏன் சிங்கம் படத்துல அவன் அட்ரஸ் கேட்டு அவனே அடிச்சிக்கன்னு கேட்டான்டா அவன். தெரியுமா? ஸ்டேஜ்லயே கேட்டான் மாணிக்க லாரன்ஸ் வீடு எங்க மச்சான், அதாவது செவனே போயிட்டு இருப்பான். மாணிக்க லாரன்ஸ் வீடு அது தெரியாது சார். அவன் தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் கங்குவா தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் அவன் கேட்டான்டா. அவன் எதுக்கு அவனுக்கு அடிச்சிங்க எனக்கு ரீசன் சொல்லுங்க, இன்னி வரையும் எங்களுக்கு புரியல அப்படின்னு. ஆனா இல்லடா அது எப்ப பார்த்தாலும் சிரிப்பு வரும்டா. இன்ஸ்டாகிராம்லாம் புக் மார்க் பண்ணி தெரியுமா? மாணிக்க லாரன்ஸ் வீடு நீங்க வந்து ஹரியதான் கேட்கணும் அப்படின்னு சிரிச்சுக்கிறேன். வெளியூர்ல அடிச்சது நீ அரிய கேட்கணுமா? இல்ல அதாவது பரபரப்பா ஒண்ணு பண்ணணும். அதனால அதுல மாமே அந்த சிங்கம்ல எனக்கு குபீர் எது தெரியுமாடா? நான் திரும்பி வரத்துக்குள்ள தூத்துக்குடியில நிறைய பட்டாசு வெடிக்கும் அப்படின்னு எனக்கு அது சிரிப்பா இருக்கு. இல்ல சரியான பிரச்சனைடா. நான் திரும்ப வரும்போது தூத்துக்குடி டவுன்ல ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும் அப்படின்னு அதுல மாட்டினவன் சின்ன பின்ன ஆயிடுவான். கங்குவா ஒழியா இல்ல அது மாத்திரமா இல்ல, சீக்கிரம் சின்ன பின்ன வாடி. இங்க இருக்கிறாங்க பங்காளிங்கவே அண்ணன் தம்பிங்கவே. இல்ல இதுல விக்னேஷ் மச்சான். ஆனா விக்னேஷ் ஒரு மாதிரி நடுவுல பேசுவான் பாத்திருக்கியா? ட்ரெயின் ஊருக்குள்ள நான் 10 பேர் லாரி காட்டுவா. இவர் ஆனா கூட கடவுள் ஒரு பில்டப் பண்ண வரல. அதான் அதே மாதிரி சிங்கப்பூர் இது எங்க ஊரு சுத்த வச்சு பட்டாரிகளே எங்க பங்காளிகளே. எங்க பங்காளிங்க எல்லாம் உன்னை ஊரு சொன்னா உழுதுருவானுங்க. சரி அது வீரம்ல அது ஒரு படத்துல சந்தானம் ஸ்கூப் பண்ணி போம்பாரு. குழந்தை அளவுக்கு கத்தாதீங்கன்னு ஒரு பொம்பளை அல்டிமேட். அதெல்லாம் இல்ல விக்னேஸ்வரா அதுல இன்னொரு தற்கூரி இருக்கு. யார் தெரியுமா? மயிலான கிட்ட பேசினு இருப்பான்.
மதில் செவ்வளவு மேல ஒரு தேர் நிக்கணும்னு துரசிங்கக்காக உசுர கொடுப்போம்ல. ஆமாண்டா, செவுத்து மேல உட்காந்து இருப்பான்ல பார்த்தல. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் டைலாக் சொல்லுவான், பார்த்தல கேட்டல பார்த்தல எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் அவளே பச்சை நிறமேவா இருக்கு. சின்ன வயசுல மாமே ஜாக்கு இதுல வேறடா ஒருத்தன் அந்த ப்ரொடியூசரா எவனும் தெரியல, அவன் வந்து சூர்யா பிறந்த நாள் அப்போ பிஹைண்ட் நியூஸ்ல உட்காந்து சொல்றான், நார்த் இங்க கோட்டை சூர்யானா கோட்டை, கேரளா சூர்யானா கோட்டை, தமிழ்நாடு சூர்யானா கோட்டை அப்படின்னு எங்கெல்லாம் ப்ரமோஷன் பண்றாங்களோ அங்கெல்லாம் கோட்டை. விக்னேஷ் ப்ரோ கங்கோ பாத்துட்டு வர பேரு கடலூரே கங்கோ கோட்டை தான் ஒரு காலத்துல. இவங்க வந்துட்டாங்க பெருசா. புக் பண்ணி வச்சிருந்தாங்க. அது என்னது, என்ன கான்டெக்ஸ்ட் அது? டிக்கெட் புக்கிங்ல 4-4 பண்ணிட்டு இருந்தாங்க. புக்கிங் பாத்தீங்களா? அவனுக்கு 4 ஃபேன்ஸ் இருக்கறனால 4ன்னு புக் பண்ணி எனக்கும் புரியவே இல்ல. அது எப்படி அது? டேய் நீ இல்லடா, நீ புக் வந்துட்டு நீ சும்மா நீ கொடுத்துட்டு அது பேமெண்ட் வந்துட்டு பண்ணக்கூடாது. இல்ல வந்துட்டு சும்மா ஏதாவது டைப் கூட வந்துட்டு அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. அந்த கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிறத நம்ம ஆளுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அதான் 4 ஃபேன்ஸ் இது பண்ணிட்டானுங்கன்னு பண்ணியிருந்தானுங்க. இந்த பழைய வீடியோ கேம்ல ஒரு கட்டமா அது மாதிரி பண்ணி வச்சிருந்தானுங்க, அம்புக்குறி விட்டு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, சிம்பிளுக்கு அந்த 4 பண்றதுக்காச்சும் ஒரு 10 டிக்கெட் நம்ம பசங்க வந்துட்டு புக் பண்ற மாதிரி விளையாடுனாங்க. அது கூட இல்லைன்னா அந்த 10 டிக்கெட் கூட இருக்காது எனக்கு கேட்டா அந்த ஷோல. கிரீன் சினிமாஸ் மட்டும் தான்டா விட்டுருக்கான். அது யார் தேட்டர்னு தெரிஞ்சு அதான் அவன் அலெக்ஸ் கங்குவா போமாடா சினி போலீஸ்ல. ஹரி வந்திருக்கான் இல்ல மச்சான், ஹரி வந்திருக்கான் பாரு. மாணிக்க எல்லாரும் ஸ்வீட் ஹரி இப்படிதான் அவனை ஏமாத்தி நீ அசுர அது என்ன படம் மாமே, அது ராயன் படத்துக்கு கூட்டு போனேன். நல்ல படம் தானே. இல்ல இன்டர்வல் வரைக்கும் நான் அவனை திட்டவே இல்லைங்க. இன்டர்வல் அப்புறம் ஒரு போட்டு கேட்டேன் ஒரு கிலோ வேண்டா உனக்கு கொடுத்த 60 ரூபா வந்து இன்டர்வல் வரைக்கும் சரியா போச்சு, அவ்வளவுதான். சொல்லுங்க. ஐயோ கங்குவாவா, எனக்கு அது மனசே இல்லடா, அதுக்கு மன தைரியமே இல்லடா எனக்கு பாக்குறதுக்கு தியேட்டர்ல. உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்து பிடிக்கலன்னு இல்லைண்ணே, எனக்கு அது பாக்க தைரியமே இல்ல எனக்கு. விக்னேஷ் ப்ரோ கருத்து சுதந்திரமே இல்ல. இப்படிதான் வந்து தர்பார் படம் நல்லா இருக்குன்றேன். ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அது பாக்கணும், அந்த வெறி வரும். இல்ல ஹரி இவனை பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த அன்னியன்ல பிரேக் வந்து போவோம் பாத்தியா, பிசினஸ் கிடைக்காது. ஒரு பர்ஃபார்மன்ஸ் போன செம்மையா இருக்கும். டிராபிக் லைன்ல போனே பாட்டி நடந்துருச்சு. நான் இப்பயும் சொல்றேன், யாரும் சரி என்னடா சொல்லுங்க 6 followers. அவர் ஒரு டைம் அங்க வந்து சப்போர்ட் பண்ணும்போது 6 ஃபாலோவர்ஸ் கம்மியாகுதான். ஓ ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம அப்படிலாம் இருக்க கூடாது, நம்மளுக்கு பிடிச்சிருந்தா பேசணும். அன்னைக்கு கூட தர்பார் படம் பிடிச்சிருக்குன்னு போது என்னைய பிடிச்ச எல்லாம் கடிச்சிங்க. தர்பார் பிடிச்சிருக்கா? ஆமா கேக்குதாடா? சச்சின்லாம் நம்ம ஸ்பேஸ்க்கே வர இல்ல கேக்குதா? சச்சின்லாம் நம்ம ஸ்பேஸ்க்கே வர மாட்டாங்க. அவரு பேர்ல சேர்த்து சிவா வராங்க. என் பேர்ல வச்சுன்னு வரான்றா. அன்னைக்கு ஹரிஷ் ப்ரோ இருக்காரு, அவரு பேர்ல வச்சிருந்தோம்மா. ஆனா என் பேர்ல வச்சிருந்தா கொடுத்துறாரா? இல்ல உங்க பேர்ல இருந்தா. ஆனா
வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ப்ளூடிக் இருக்கு, நல்ல வேலை ப்ளூடிக் வாங்கி இருக்கட்டும். ஒருவேளை என்கிட்ட ப்ளூ டிக் இல்லைன்னு வையேன், அப்புறம் என்ன படாது அழகிய தமிழ் வாயில ஒரு படம் எனக்கு வர அவன் போஸ்ட் உட்காந்து இல்ல அதுல அவன் வரதுக்குள்ளே காலி ஆயிடுமே. அவன் நான் பாஜக சிவா அவன் இல்ல, அப்படின்றான். அவன் உள்ள வந்தாலே ஓஸ்டே காலி ஆகுது. அதான் இல்ல, நீங்க வேற. இல்ல நான் இல்ல பைத்தியம் அவன் ஜென்டில்மேன். அவன் வந்து திருட்டுத்தனமா வந்தாலும் அவன் உண்மையை சொல்லிடுறான் வந்தோடனே. நான் பாஜக சிவா. கொஞ்சம் வித்தியாசம். இதுல அவங்க ஸ்பெஷலே புலம்பிருந்தானுங்க. அதான் என்ன சொல்றது, ப்ரீ புக்கிங் கேவலமாகுது, இதுக்கு காரணம் என்ன, ரிசர்ச் பண்ணிருந்தானுங்க. காரணம் வேற யாருமே இல்ல, ஹீரோ தான். ஹீரோவா? சரி, சென்னையில இருக்க ஹீரோ எஸ்கே படமாச்சு. ஆமா ஆமா ப்ரோ. யாராச்சும் இது பாத்துட்டீங்களா, லக்கி பாஸ்கரா? அந்த படம் இல்லடா, இல்லடா, நல்லா இருக்கு. ஆனா பாக்கலையா? நல்லா இருக்கு. இல்லையா எனக்கு கேட்டா அமரனை விட லக்கி பாஸ்கர் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் டாக். ஆமா, ஆனா அது வேற. ஆனா அமரன் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பாக்குறான். நான் இப்படி சொல்றேன், இவன் மீனாட்சிக்காக முட்டுக்கிறதுக்காக மக்களே ஏனோ இல்ல, நான் லக்கி ஃபுல்லா இல்லைண்ணே. பாஸ்கர் வந்து இது அப்படி ஒரு பார்த்தா எனக்கு சாய் பல்லவி பிடிக்கும் எனக்கு மீனாட்சி விட. லக்கி பாஸ்கர் இந்த மாஸ் இது மாதிரி இருக்கும். படம் நல்லா தான் இருக்கு. தேர்ட் வால் பிரேக்னு வாங்கி இல்லையா டெட்பூல், அது மாதிரி கான்செப்ட் போகும் படத்துக்கு. ஜானர். ஆமா நல்லா இருக்கு படம். யாரா ஒரு ஓட்ட வண்டி எடுத்துக்கின்னு இன்னும் தெரியும் நான் பக்கத்துல சைடுல இருந்தா இல்லையா. சரி, என்ன கேக்குதா? என்னன்னா கேட்டா தான்டா சொல்ல முடியும். இல்லங்க, 200 பண்ணிருக்கு. ஒரு சைடு வந்துட்டு அழுதுனுறானுங்க, இன்னொரு சைடு அக்செப்ட் பண்ண முடியாம புலம்புறானுங்க. இது என்ன எப்படி தோணுது நம்மளுக்கு, உங்களுக்கு? ஏய் இது கொடுக்காதரா இந்த ஸ்பீக்கர், ஓகேவா? இது என்ன நரகாசுரமா? இது வந்து இது யார் அந்த கருப்புன்னு ஒரு கருப்பு சாமி? ஆமா 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 கொடுக்க. ஏதோ ஜாதி வரி மாதிரி பார்த்தா. போனாடே போடா, போய் ஏதாவது பொழப்ப பாடுறா. இன்னும் இந்த காலத்துல இப்படி சுத்தி நிக்கிறீங்க, புரியுங்களா? கட்சி பேர்ல கட்சி பேர் இல்ல, உள்ள ஐடி உள்ள போய் பார்த்தா அதான் விஜய் ஹேட் பண்ற இது மாதிரி போட்டு வச்சிருக்கு. நீ விஜய் ஹேட் பண்றது கூட தப்பு இல்லடா, அதான் ஒழுங்கா அதையாவது ஒழுங்கா பண்ணுங்கடா. அதான் தற்கூரியா தெரிஞ்சிருக்கீங்க. அதான் விக்னேஷ் ப்ரோ, அதான் மாடலாம் ஹேட்டர்ஸ் தான், நம்மளே தான் ஹேட்டர்ஸான்னு பார்ப்போம். நீங்களாம் தாராளமா வாங்கடா, அதான் ஒழுங்காவது வாங்கடா. போயிட்டே யாருன்னு தற்கூரி மாதிரி அதான் கேஸ்ட் ரிலீஜன். ஏய் முன்னாடியாச்சு தைரியமா வந்து பேசுவானுங்கடா. ஆனா இப்ப பாரு எல்லாம் திருட்டுத்தனமா வரானுங்க. அப்பா என்ன யாருடா அவன்? டிபி கிபிலாம் பயங்கரமா இருக்குதா வந்து. லவ் பண்ணு. எடப்பாடிடா டிபிடா. என்னது எடப்பாடி டிபி மாதிரி? ஆமாண்டா, நல்லா பண்றாங்க. ஒரு சில பேர் கூட்டணி எடப்பாடி கூட பேசிட்டு இருந்தானுங்க, சிரிப்பாதான் இருந்தது. தளபதி தவிர இவனுக்கு எல்லாம் முடிவெடுக்கிறாங்க, எல்லாருமே சொல்றானுங்க. அதான் இல்ல, இதுல ஹைலைட் என்னன்னா, நீங்க ஆன்லைன்ல போயிருக்கிற பசங்க கூட நம்பிடலாம். அவனுங்களுக்கு இது என்ன சொல்றது, மேக்சிமம் எதுவுமே வந்துட்டு என்ன சொல்றது பெருசா இது பண்ண மாட்டானுங்க. வந்தா கூட சரி பரவாயில்லன்னு யோசிப்பானுங்க. என்ன சொல்றது, இந்த ஆஃப்லைன்ல இருப்பானுங்க தெரியுமா? இல்ல, அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எங்க மன்றத்து சைட்ல இதுல வந்துட்டு கேட்டேன், இல்ல வந்துட்டு அதான் எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட டிவி கிட்ட சைட்ல விசாரிச்சேன், ஏடிஎம்கே கூட வந்துட்டு விஜய் கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. இதான் இரிட்டேட் ஆகும். இதை கேட்டுன்னு போயிட்டு உண்மை நினைச்சுன்னு ஒரு கும்பல் பைத்தியக்கார பசங்க. அதான் என்னடாச்சு கேக்குதா? சூப்பர் ஸ்டாருடா. அவன் திட்டணும்ல இப்ப நிறைய. நீ கேக்கணும் கீழே இருக்கிற அந்த யாரா டேய் அப்பா சாமி நீ ரிக்வெஸ்ட்ல இருந்து போடா, டிபி பார்த்தா பயமாக்குதுடா எனக்கு, போடாடி. எந்த டிபி சொல்றீங்க? ஒண்ணுமே கேட்கல. அந்த கருப்பு
ஒருத்தன் கையை காமிச்சுனுங்க பாரு. ஆமா ஐயா, கருப்பு சட்டை எம்மா என்னால அவனை ரிமூவ் பண்ண முடியாது, என்ன ஃபாலோ பண்ணிருக்கேன். என்ன இது மானகட்ட பொழப்பா அவன் அப்பா நார்மல் பண்ணி விட்டுறான் ஏதாச்சும். ஏன் இப்படி இருக்கு? சிவாஜி படத்துல சொல்ல என்னால அதை அடிக்க முடியாது. அப்ப வயர் எடுத்து சொறி இருக்கும். அலெக்ஸ் பார்த்தோம் பண்ணுவான்டா. அலெக்ஸ் முதுகுல எடுத்து சொருவிக்கும் முதுகுல. இல்ல அது இந்த சிவாஜி தி பாஸ்ல வர மாதிரி கரண்ட் ஒயர் எடுத்து முதுகுல சொல்லி முதுகுல சொருவாரு. முதுகுலதான் என்ன சாம ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாருப்பா சத்தியமா அது. அதான் ஏய் ஹரி கண்டிப்பா கங்குவா போலுக்குதே. யாரா நீ டேய் அசிங்கமா பண்ற. போக வேண்டியதான் 3D படம் இல்ல டெட்பூல் 3D இருக்கும்போது போனியா? டெட்பூல்லாம் போனேன்டா. இல்ல அதுவும் இல்ல ப்ரோ, தமிழ்ல சத்தியமா 3D எல்லாம் கேவலமா தான் இருக்கும். இன்னொன்னு தமிழ்ல நீங்க 3D எடுக்கிறதா இருந்தா ஒரு ஒரு பிராக்டிகலா இருக்கிற ஒரு கான்செப்டோட எடுக்கணும். இவன் பேருக்குன்னு காட்டுவாசி அவுத்து போட்டு ஓடுறான். அந்த கர்மத்தை 3Dல வேற பாக்க போறியா? இல்ல ஹரி உங்ககிட்ட சும்மா கேக்குறேன், நீ 3Dல பாக்குற சூர்யா அப்ப விளக்காத பல்லு ஜூம் 3Dல அந்த கருமத்தை அந்த காட்டுவாசி படத்தை பத்தி பேசுறா. ஏன்னா பேசுற சத்தியமா சொல்றேன் ஹரி, நீ அந்த 3Dல கிட்ட வந்து நலமானுவான், நீ என்ஜாய் பண்றா. அப்ப மட்டும் கண்ணாடியை கழட்டிடுவோம். இல்ல இதான் அந்த கெட்டப் அப்படிதானே இருக்குது. அதான் சொல்றேன் அந்த கருமத்தை என்னங்க 3Dல பாக்குறது. நான் 2.0 என்னன்னா இப்ப என்ன பிரச்சனைனா 10 லாங்குவேஜ்ல வருது இல்ல, எந்த லாங்குவேஜ்ல பாக்குறதுன்னு தெரியல. அதான் குழப்பமா இருக்கு. வேற எதனா லாங்குவேஜ் தெரிஞ்சா போய் பாரு போ. அதான் இல்ல 2.0 3Dல பண்ணும்போதே அது அவ்வளவா இல்ல, புரியுதா? அதுவும் சங்கர் படம் இதெல்லாம் சொல்லவா வேணும். எதிரா சங்கர் படம் 2.0 சொன்னேன். அதான் எக்ஸ்ட்ரீமா காஸ்ட் பட்ஜெட் பண்ணி அதுலயே 3D வந்துட்டு பெருசா அதுலயே வந்து மொக்க பண்ணிட்டான் 3D. இப்ப டெக்னாலஜி அதிகமா ஆயிடுச்சு, அதனால மொக்க தான் பண்ணுவான், வேற ஒண்ணும் இல்ல. இல்லடா எனக்கு இன்னும் விக்னேஷன், நீ என்ன திட்டலன்னா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், ஓகேவா? டே அலெக்ஸ், எனக்கு கல்கி படம் 3Dல பார்க்கும் போதே அஸ்வத்தாமா கேரக்டர் அமிதாப் பச்சனே குள்ளமா தெரிஞ்சான்டா எனக்கு. இப்ப நீ இந்த 3Dல பார்த்தனா ஆல்ரெடி டெட்பூல் 3Dல பார்த்தேன், செம்ம எஃபெக்ட், சூப்பரா இருந்தது. கண்ணுகிட்ட எல்லாமே அவன் தரம் வேறடா. அவன் வந்து ஹாலிவுட். அதான் சொல்றேன், ஒண்ணு ஹாலிவுட் சொல்லுங்க. இல்லடா 2000 3D கிளாஸ் இப்ப ஆர்டர் பண்ணாதான் படத்துக்கு முன்னாடி வரும். பண்ணுங்க. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. இந்த படத்துக்கு எதுக்கு 3D தெரியலடா, 2Dலயே வச்சலாம். புரியல இந்த படத்துக்கு 3Dன்னு தெரியல, 3D தேவையில்லாத ஒரு அணி. இல்ல 3D காசு அதிகம். புரியல, டிக்கெட் தான் 3D வைக்கிறது. 3D இல்லடா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் வரட்டும், எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமா? ஓ 30 ஆட் ஆகும் போட்டுமே. சரி டே 3Dல அந்த பீச் சாங் எப்பரா இருக்குன்னு பார்த்து சொல்றேன். சரி அந்த சீன்ல இல்லடா, பிகினி சீன்லாம் கட் பண்ணிட்டாங்கடா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஓப்பனா ஏதோ பேசுறான் பிகினி வார்த்தை என்ன கெட்ட வார்த்தையாங்க? ஆமா கெட்ட வார்த்தை தான்டா. அப்ப எனக்கு தெரிஞ்சு படத்துல வந்து இல்ல நான் கேக்குறேன், நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல நீ பிகினி போட்டு நடக்க முடியுமா?
பஸ் ஸ்டாண்ட்லயே அது ஒரு பீச்சில் என்ன தான் சொல்றா பஸ் ஸ்டாண்ட்ல விக்னி ஓட்டு நடக்கிறதுக்கு அவன் இல்ல எனக்கு புரியுதுடா. நான் சொல்ல வர்றது இருடா, அந்த நான் சொல்ல பாட்டு வர்றதுன்னா இல்ல அந்த பாட்டு பீச்ல வருது அந்த பாட்டு சொல்லுங்க சொல்லுங்க ஏன் கட்சி இல்ல இல்ல கத்தாத அது பப்ளிக்ல போட வரும்னா அது இதுதானே, அது பிரைவேட்டான ஒரு இதுதானே. அது நீங்க எப்படி ஒரு பப்ளிக் போடணும் அதை பத்தி நீங்க பேசுறது? நோ அது பீச் பப்ளிக் தானே. ப்ரோ 2024 வந்து பிக்னிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? நாங்க நோ பீச் வந்து பப்ளிக் தானே. இல்ல ஆனா டேய் இல்ல இல்ல யாரு நம்ம ஊர் நான் இல்ல எப்பயும் கேக்குறேன். இல்ல இல்ல நம்ம ஊர் பீச்ல எத்தனை பேர் போட்டு போறாங்கன்னு நீ ஆனா சாம சொன்னீங்கன்னா இல்ல இல்ல அதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னு கேட்கும்போது நீ எதுக்கு சிரிச்சேன்னு தெரியுமா? எனக்கு தெரியுது. அதான் நீ என்ன டைலாக் மாடுலேஷன்ல இல்ல சொன்னதே இல்ல எனக்கு தெரிஞ்சுச்சு. ஏச்சி இல்ல இல்ல நல்லா இருக்குல்ல இல்ல இல்ல பிற்போக்குத்தனமா சாம இருக்கு ப்ரோ. பிற்போக்கோ புறம்போக்கோ அது அப்ப பேசிக்கலாம். சரி டேய் இல்ல பேசோட பர்ஃபார்ம் சாம சொல்ல இல்ல மச்சான் இல்ல நம்ம கேங்ல பல்லு ஜாகுதான்டா. இல்ல கேம் இல்ல இல்ல கேம் சேஞ்சர் ஏதோ அந்த இது சங்கராந்தி ஏதோ இது வருது. நாங்க தட் மீன்ஸ் பொங்கல் 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 ரிலீஸுங்க. ஆனா எனக்கு ட்ரைலர் பிடிச்சிருந்துச்சு. உங்க படத்தை சப்போர்ட் பண்ணலாம்னு பார்த்தா எங்களோட வாத்தியாரே வருது. சோ எங்க பொங்கலுக்கா? ஆமா வாத்தியரேவா அப்படி ஒரு படமா? ஜாக்கே உலக சினிமாலாம் பாக்குறேன். அதாவது இல்ல செருப்பு வச்ச மாதிரி கேள்வி கேட்டான். நீ வாங்கிக்கடா. ஏய் ஹரி இதுல தங்குவா கிளைமேக்ஸ்ல ஆர்த்தி வருவானாம். இது எப்படிமா இது பூங்காவனமே தெரியாது இல்ல பூங்காவனத்து பையன் வேற போராடு. அதுலயே காஷ்மோரா கார்த்தி வருவானா? காஷ்மோரா கெட்டப்ல அவன் வந்தாலும் பரவாயில்லடா, இது பயத்துக்கார மாதிரி காட்டுவான்டா சிவா. ஏய் அது வந்து பாரு பார்ட் 2 லீட் ஆண்டா. அது கிளைமேக்ஸ்ல லீட் ஆகுது. எனக்கு புரியலடா இவனுங்க என்ன ரெண்டு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றாங்களா? கங்குவா யூனிவர்ஸ் அதுக்கப்புறம் டெல்லி ரோலெக்ஸ் யூனிவர்ஸா? கங்குவா யூனிவர்ஸ் டெல்லி ரோலெக்ஸ் டெல்லியை போட்டு அடிக்கிறான். இல்ல பாட்டுல சிவகுமார் எது பாட்டுல சிவகுமார் கங்கா பாட்டுல ஆதி காலத்துல போன்லாம் இருக்காதுடா. என்னடா பண்ணுவான்? நல்லா ப்ரொமோஷன் பண்றீங்க கங்குவாக்கு. அது எப்படி இல்ல அவன் கிட்ட போன் எடுத்துட்டு போனே அவன மூஞ்செல்லாம் மாறுதுறான். இல்ல மச்சான் பாட்டுல சிரிப்பா சிவகுமார் சிவகார்த்திகேயன் இல்ல சாரி சிவகுமார் சிவகார்த்திகேயன். அப்ப சூர்யா வந்து எனக்கு என் மைண்ட்ல ஒரு இமேஜினேஷன் வருதுடா. கங்குவா கெட்டப்ல அஜித் வராராம் கிளைமேக்ஸ்ல. அஜித் கூட ஓகேடா, ரஜினியும் வரானாண்டா கங்குவா கெட்டப்ல. கங்குவா ரஜினிக்கு எழுதின கதை தான் சொன்னாங்க. சத்தியமா சிரிப்பு இல்ல, சர்ச் பண்ணி போயிரு. கங்குவா கெட்டப்ல ரஜினி யோசிச்சு பாரு. ஐயோ ஒரு படத்துல வடிவேலு ட்ரெஸ் கிடைக்கலன்னு இறங்கி கட்டி ஓடுறான் தெரியுமா? கடைசியா டைலாக் பேசுவானே, அது ரஜினி பேசுற மாதிரி யோசிச்சு அவர் ஸ்லாங்ல.
ஐயையோ. டேய் இல்ல இல்ல ஹரி நீ சொல்லு. ஏகே எந்த எப்படா இருக்கும்? ஒரு எலும்பு மாலைய போட்டுன்னு ஒரு கந்த துணியை கட்டின்னு ஓடுறாரு. டேய், டேய், அந்த அந்த டயலாக் வந்து ஏகே இதுல சொல்றான். ஏகே சொன்னா எப்படி சொல்லுவாரு? கேன் கேன் நலம் டேய் நலமா விக்னேஷ் ப்ரோ அந்த அவர்கிட்ட டைலாக் கொடுத்தா நலமா யார் நலமா நான் நலமா டேய், நீ நலமா டேய், அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. டேய், டேய், அஜித் நான் நல்லமா, நான் நல்லமா, நீ நல்லமா. அர்ஜுன் ட்ரீட் அம்மா சாப்பிட்டு அலெக்ஸ் அவரு வந்து கங்குவ கெட்டப்புல வந்து நிறைய முதுகு குத்துருக்காங்க. என்னங்க ஓட்டோட்டே நிறைய பேர் முதுகு குத்திருக்காங்க. இல்ல விக்னேஷ் ப்ரோ ஒண்ணு ட்ரீட் கேட்டா இருக்குன்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். அதே நான் மூஞ்சில மூஞ்சியா அப்படி வச்சிட்டு இருக்கேன். கேட்பான் பாத்தியா அவங்க அம்மா சாப்பிடாம நீ எப்படி வந்து ட்ரீட் கேப்பன்னு கேக்குறான். எப்படி 6 நாள் சாப்பிடாம ஒரு கிளவி இருக்கும். இவன் கேட்ட போறா அதான் சிவா படம், அதான் சிவா படம். இல்ல இவன் பண்ணாது. இல்ல பிரெட்ஸ் பத்தல சொல்லலாம் போடா. அலெக்ஸ் நீங்க லாஜிக்லாம் பார்க்க கூடாது, மேஜிக் தான் பார்க்கணும். ஒரே நிமிஷம் வினோத் படம் சிவா படம் எதுன்னு தெரியாத அளவுக்கு எதுனே தெரியல ஜாக்கு. ஆனா இருங்க இல்ல ஷாம இவன் ஒரு நிமிஷம் ஹீரோ தான் இந்த அளவுக்கு. நான் வில்லன் யாரு தெரியுமா? ஒரு டச் வாட்ச் கூட கண்டுபிடிக்க தெரியாத தற்கொலை நீ ஒரு ஹேக்கர். எனக்கு புரியவே இல்லை அந்த கான்செப்ட். இல்ல தமிழ்நாடு போலீஸாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஹேக்கர். ஆனா ஒரு டச் வாட்ச் கண்டுபிடிக்க தமிழ் ராக்ஸ் படத்தை பார்த்துட்டு திட்டாத இடம் அந்த இடத்துல அந்த டைம்ல கேப்பாடுறா டச் வச்ச கழட்டு உள்ளவனா நீ. அது கூட அவ்வளவு தற்கூறின்றியா நீ? இல்லடா எல்லார் கண்ணுக்கும் தெரியும்ன்றான். நல்ல வேலை கேக்கல வரும். கங்குவா கெட்டப் இவருக்கு நல்லா இருக்கும்டா. விக்னேஷ் அண்ணாக்கு பாபி டியால் கெட்டப் மச்சான். இதுல ஹரி யாரு தெரியுமா? குட்டின்னு ஒரு கேரக்டர் வரும். அதான் இவன். குட்டியா யாரு? குட்டி அவன் தம்பி. வலிமையில ஏகே. இந்த படமே எனக்கு மறந்து போச்சு. ட்ரீட் அது மட்டும் ஞாபகம் இருக்குல்ல? அதுதான் ஞாபகம் இருக்கு. கோயில்ல மச்சான் இன்னும் 4 நாள்ல ஒரு குழந்தை பிறக்க போகுது. அலெக்ஸ் சாக்லேட் கொடுப்பான் பிறந்ததுக்கு அப்புறம். இல்ல சாக்லேட் கொடுப்பானா இல்ல இந்த குழந்தை வேணான்னு தெரியல. இல்ல அந்த ரத்தத்தை வந்து குழந்தை வேணாம் நீங்க வச்சுக்கோங்க. ஆனா அவங்க ஹார்ட் ஒர்க்கு படத்தை பார்த்துட்டு லவ் யூ சிறுத்தை சிவான சொல்ல போறது விக்னேஷ் ப்ரோ மட்டும் தான். அவங்க பட்ட 2 வருஷம் ஹார்ட் ஒர்க்குக்கு ப்ரொமோஷனுக்கு படம் ஓட்டும். இல்ல எனக்கு புரியல. லவ் யூ திஷா பட்டானின்னு திஷா பட்டானி வர்றதே 20 நிமிஷம் கூட இருக்காதுடா. அதுவும் கரண்ட் போர்ஷனே 25 தான்டா. அவ இருக்கிறது சூர்யாவே சூர்யாவே அறகுறையாதான் வருவான். அவனை பாருன்றேன். அவனை பாக்குறது வானவில்லடா. ரீதியில அதுவும் என்ன ஒரு நல்ல விஷயம். ரீதியில நம்ம திஷா பட்டானிய பார்க்க போறோம். ஆனா மாமே இந்த ஸ்ரீலீலா டான்ஸ் பாக்கணும்டா. என்ன ஒரு 28 நாள்ல படம் வரும்போது சமந்தாக்கு பாதி இது கொடுப்பாளா? சமந்தாளுக்கு வராது. ஆனா வரும்டா. அதான் சமந்தாளுக்கு வருமா? டே அலெக்ஸ் கொதிரிடுவான் உன்னை. அளவுக்கு வராதுன்னு சொன்னது புரியுதா? ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்துரும். ஆல்மோஸ்ட்ன்ற இல்லடா வந்துரும்டா. அந்த அளவுக்கு வைப் வந்துரும். இதுவே ஏதோ கேஸ் சிலிண்டர் போடுற மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கான். ஆனா அந்த காஸ்டியூம் பார்த்தா உனக்கு தெரிஞ்சு சொல்லு. ஸ்ரீலீலா எந்த படத்துக்கு டான்ஸ் ஆடுறா? புஷ்பா 2 ஒரு ஐட்டம் சாங் இருக்கு. அந்த ஐட்டம் சாங் எடுத்துட்டாங்க வரப்போகுது.
பாட்டு இந்த அடுத்த மாசம். ஏய் படம் எப்படா ரிலீஸ்? அதுக்குள்ளே வந்துச்சா 25 கேக்கலாம். தானே? ஹரி புஷ்பா 2 போலாமா? நீ அடுத்த வாரம் கங்குவாவா, நான் புஷ்பா 2 வரேன். இது என்னடா இது கங்குவாவா புஷ்பா 2 போயிட்டு போலாம்? வாங்கடா, மெட்ராஸ் தானே. ப்ரோ அந்த குழந்தை எனக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கங்க. ஏய் எப்படிடா ஃபிளாப் ஆகிற படத்துக்கு மட்டும் கூப்பிடுற? இப்படிதான் அமரன் கூப்பிடலாம்ல. லக்கி பாஸ்கர் கூப்பிட்டியாடா? அமரன் கூப்பிட்டியாடா? ஏய் அமரன் தான் நான் ஊர்லயே பாத்துட்டேன், மதுரையிலேயே ஃபேமிலியோட. நான் இன்னும் பாக்க. லக்கி பாஸ்கர் நாளைக்கு போறேன். அலெக்ஸ் வரியா? நீங்கள் வரீங்களா? எல்லாம் சேர்ந்து போவோம். வாங்க போங்க, ஜாலியா போயிட்டு வாடா. நான் உன்ன கூப்பிடுறான்டா டேய், போயிட்டு வேண்டாம். நான் இன்னைக்குதான் படம் பார்த்தேன். இது அமரன். அமரன் இல்ல, லக்கி பாஸ்கர். இல்லடா ஓடிட்டு வந்தோம். பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஓடிடில பாத்துக்கலாம், அவ்வளவுதான். எந்த படமும் பாக்கலடா, எல்லாம் ஓடிட்டு தான். அமரன் எப்பதான் அடிச்சுட்டாம அமரன் சாய் பல்லவி செம்ம. ஓகே தான்டா, ஓகே தான் படம் அது. கிளைமாக்ஸ் சென்டிமெண்ட்டுக்காக இது பண்ணிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட் கூட உனக்கு வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சு போயிடுச்சுடா. உனக்கு இதுதான் கிளைமேக்ஸ்னு தெரிஞ்சிச்சு. சோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டிங்கா இல்ல. அதான் ரொம்ப இல்ல ஜாக் ஒரு நிமிஷம். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அத வந்து இப்ப நீ முதல் நாள் போய் பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ்வா, அது வேர்ட் ஆஃப் மவுத் எல்லாருமே சொல்லி 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 10வது நாள் போய் பாக்குற எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. ஒரே நிமிஷம். அதாவது நீ முதல் நாள் பார்த்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாருமே பார்த்து இதா பார்த்தாங்க. அதுல அதெல்லாம் தான் எமோஷனா வர கொடுத்திருந்தாங்க. பாசிட்டிவ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆக்டிங். சாய் பல்லவி செம்மையா பண்ணிருந்தா அவ ஆக்டிங். இல்ல அவதான் அந்த கேரக்டர் வந்து உயிரே. அவன் பிசிக்கா நல்லா இருந்துச்சு. மத்தபடி உங்களுக்கு ஸ்டோரி வந்து ரொட்டீன் தான். ரொட்டீன் பயோபிக் தான். அந்த தனியா வந்து உட்காந்துருப்பாங்க பத்தியா, அந்த குழந்தை பக்கத்துல வந்து இது அந்த ஷேடோ வந்து இருக்கும் பத்தியா, அதெல்லாம் டெம்ப்ளேட் அப்படி இருந்துச்சு. இல்ல இது பயோபிக்ன்றனாலதான் ஒரு மாதிரி கிரிப்பிங்காவே இல்ல. இது சும்மா நார்மல் கமர்ஷியல் படம்னா நல்லா எடுத்துருப்பான். இதெல்லாம் எங்கேயாவே எடுத்திருந்தாங்க ஒரு கமர்ஷியல் மெட்டீரியல். ஏய் அலெக்ஸ் இருண்ணா, நான் எப்படி தெரியுமா, 4 ஆக்ஷன் பிளாக்கு, ஆர்மி ஃபைட். அதான் 4 ஆர்மி ஃபைட் நடக்குது, லீவுக்கு வரான், ஆர்மி ஃபைட் லீவுக்கு வரான், எண்ட்ல இறந்து போயிடறான். அவ்வளவுதான் படமே. அப்படிதான் இருக்கு படமே. அதான்டா சொல்றேன். இல்லடா இது பயோபிக் கூட இந்த படம் இந்த ஃபார்மேட் எடுத்தனால ரிப்பீட்டட் இருக்காது. ஆனா படம் இப்ப பார்த்தா நல்லா இருக்கும். கிளைமேக்ஸ் இது சூடரை போடுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனா சூடரை போட்டு நிறைய கமர்ஷியல் பெருசா வந்து ரொம்ப சூப்பர் அந்த மாதிரி கிடையாது அமரன். பட் ஓகே ஃபைன், அவன் போட்டு இருக்கு நல்லா. இல்ல அடுத்த படம் எப்படி அமையும் தெரியாது, இது செம்மையா அமைஞ்சிருச்சு அவருக்கு. என்ன இருந்தாலும் என்ஜிகே அளவுக்கு எப்படி பேசுவா, என்ன எப்படி ஏதோ சொல்லுவாள். என்ன என்ன இல்ல சாய் பல்லுனால இந்த என்ஜிகே ஞாபகம் வருது. கற்பனை ஏன்டா உனக்கு எவ்வளவு நல்ல படம், நிறைய படம் நடிச்சிருக்காடா. ஏன்டா கேட்க போற? இல்லடா தமிழ்ல இந்த மாறிட்டு என்ஜிகே தான் ஞாபகம். இதுல அவள்தான் இப்போ அமரன்லாம் பார்த்தா இதுதான். என்ஜிகே இது பேசுறா அந்த மாடுலேஷன்ல. இல்லடா பிரேமம்ல விட நல்லா இருக்காடா. பிரேமம்ல விட அதுதான்டா முதல்ல வந்தது. எனக்கு பிரேமம் மட்டும் தான் பிடிக்கும், வேற எந்த படமும் பிடிக்காது. ஷாம் யார் தெரியுமா, அமரன் பத்தல் வர்ற மாதிரி பொண்டாட்டி வரணும் வேண்டும் பார்த்தா என்ஜிகே பொண்டாட்டி வந்துடும் வாழ்க்கையில. என்ன அவ பேரு என்னடா என்ஜிகேல? அவ ஹீரோயின் கேரக்டர் நேம் என்ன அவளுது? வானதியா? வானதி இல்ல வர்கீஸ் வருன்னு பார்த்தா வானமதியா? வானமதியா? வானதி வேறடா, அது ரகுல்ரா. அலெக்ஸ் பேசுறாடே அவள மாதிரி. அவன மாதிரி பேசுறா. என்ன இருந்துட்டு போறான்? இல்ல இல்ல மச்சான் இல்லடா, அவன் பேசுவான்ல. சரி இருக்கட்டும்.
என்ன இதெல்லாம் மன்னிச்சிடலாம். இல்ல இருங்க, இதெல்லாம் மன்னிச்சிடலாம். நடுவுல இந்த போயிட்டு இந்த பிரஸ் பீப்புள் கிட்ட எது ஒண்ணு பண்ணுவாங்க, மன்னிச்சிருங்க எங்க மக்களுக்காக முடியலடா. ஆனா இல்ல இல்ல செல்வராகவன் ரொம்ப பண்ணிட்டான். அது இதெல்லாம் பரவாயில்லடா, பொண்டாட்டி கேட்கும். அதான் சாமி உனக்கு பிடிச்ச சாய்ப்பில் அதான். அப்ப அவ கூட இருக்கிறத ஒத்துக்க பத்தன ஒத்துக்கிட்ட, ஆமாடி இப்ப என்ன அவன வாயில பீடா போட்ட மாதிரி பண்ணிருப்பான்டா. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, அப்ப நான் லீவுல இருக்கேன், சொந்தக்கார பசங்களோட படத்துக்கு போயிட்டேன் தெரியாம. எப்படி ஏன்டா அந்த படம் என்ஜிகேன்னு பேர் வச்சானுங்க? அதுக்கு எதனா ஃபுல் ஃபார்ம் இருக்கா? என்ஜிகே நந்த கோபால், சாரி அந்த கோபால் இல்ல, நந்த கோபால குமரன். ஓ ஓகே ஓகே. தெரியல, குமரன், நம்ம குமரன். ஓ அந்த கோபால குமரன். ஆமா படம் பேரு தான். ஏன் அவன் கேக்கே இப்போதைக்கு அவன் கேக்கே. கங்கோ குமரன். விக்னேஷ் ப்ரோ, உங்களே வலிமை விக்னேஷ் வலிமை பிரசாந்த் ஒருத்தன் இருக்கான். நான் இல்ல 7 பேர் வச்சுனாலும் கலக்க கூடாதுடா மத்தவங்க. இவர் வந்து ஜி விக்னேஷ் ஜி ஏன்டா இனிஷியல் மாத்துறீங்க? பேருடா இல்ல அன்னைக்கு ஒருத்த ஆஞ்சநேய அலெக்ஸ் சொல்லிட்டு போட்டான்டா கமெண்ட்ல. 2 நாளா சொல்லிருந்தானுங்கடா ஸ்பெஷல். நல்லா இருக்குடா ஆஞ்சநேய அலெக்ஸ். ஜி விக்னேஷ் ஏகன் ஜாக் ஜி ஜனா நல்லா இல்ல. ஏகன் ஜாக் எஸ்ல ஆமா படம் இது. எஸ் இல்லையா? இல்லையடா, நிறைய வீல தான் கிடக்கும். ரீசெட் பண்ணி பைத்தியம். வீல கேக்குறியா? ஊரு பட்டது இருக்கு வருஷலா. எஸ்ல இருக்குமே ப்ரோ, அது இல்லாமலாம் இருக்கு. திருப்பதி அரி அரியா? வரலாறு திருப்பதி வரலாறு அது இல்ல, அவன் ஆஞ்சநேய அலெக்ஸ் தான் நல்லா இருக்குது. ஆஞ்சநேய அலெக்ஸ் ஊர்ல எல்லாம் மலமுறையும் எங்கிட்ட தான் வரீங்க. நல்ல வேலை அண்ணா தேவையில்லைங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் தான். நீயே சொல்லிட்டியா? இது அலெக்ஸ் வேட்டையன் விக்னேஷ். இது நல்லா இருக்குது. ரஜினி படம் பொறுத்தவரையும் அவன் கேரக்டர் நேம் தான் கரெக்டா செட் ஆகும். படம் செட் ஆகும். முத்துவேல் பாண்டி அது இன்னொரு ஜோக்கர். பாபாரி சாம கத்துக்கிறேங்க செல்வராகவன் ஹைப் ஏத்துனீங்க. ஆனா இல்ல செல்வராகவன் என்ன ஏதோ 1001 பாட்டு வருதுன்னு போனா என்ன கதை எழுதினுக்கிறான்டா. எழுதி அடுத்து தள்ளுடுவாரு அப்படியே. நான் ஒரு காலத்துல அவன் ஃபேனா தான்டா இருந்தேன், பிடிக்கும் அவனை. என்னைக்கு அந்த என்ஜிகேன்ற பாலா போன மட்டமா தான் படத்தை எடுத்தானா அன்னையில இருந்து ஊத்தன பால். சரி, அப்ப இன்னும் சங்கர் ஃபேனா தானே இருக்கு. இந்தியன் புட்டு பார்த்து சங்கர் அப்பத்துல இருந்து அது இந்தியன் 2 பார்த்து தானே தட்டினேன். என்ன பண்றது, கேம் சேஞ்சர் மட்டும் ஏதாவது ஆக்ஷன் தெரியும். அடுத்த ஒரு படம் வந்துச்சு, அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா அதுவே அவ்வளவுலாம் ஓகே தான்டா. இது செம்ம காமெடி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இங்க வந்து சிரிக்கிறான். இவன் நல்லா நடிப்பான்டா எஸ்ஜே சூர்யா. சரி அதான் இல்ல வயிறு கேம் சேஞ்சர் டீச்சர் பாத்தியா? ஆளு எஸ்ஜே சூர்யா பாத்தியாடா? கேவலமா இருக்குடா கெட்டப். தெலுங்கானுங்க டாண்டா பண்ணுவானுங்க. அந்த கெட்டப் யாருன்னு தெரியுதா? பாபுஜி. அவனை விட கேவலமா இருக்கிறான் பாபுஜி. இல்லடா இல்ல அவனை காமெடியா வில்லனா காட்டுறான். அவனை பார்த்தாலே சிரிப்பு. ஆனா அவன் வில்லத்தனம்
எனக்கு இதுல காமிச்சதே பிடிக்கலடா. அந்த என்ன படம் வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு நானி எஸ் நானி நல்லா நடிச்சானா அது நானியா நானி படம் ஒண்ணு இருக்கு. அதுலயே எனக்கு பிடிக்கல, அந்த கெட்டப்பே நல்லா இல்ல. செம்மையா இருந்தா டேய் கன்றாவே காட்டியிருப்பாங்கடா. வில்லன்றான் அவன் எனக்கு புரியல. வில்லன் எப்படி இருக்கணும்? அஞ்சாம் சூர்யா மாதிரி வாயில குச்சி வச்சு மாஸ்க் காட்டினா இருக்க முடியும். வில்லன்னா மூஞ்சில் தான் காட்டணும், மேக்கப் அவ்வளவு கேவலமா போட்டு வச்சு பல்லெல்லாம் அப்படி நாரி போய். சாமி அந்த படத்துல மைனஸே பிரியங்கா மோகன் மட்டும் தான், யாரும் இல்லடா. பிரியங்கா எல்லா படத்துலயும் தான் மைனஸ். டாக்டர் மட்டும் ஓகே. ஏன் டாக்டர்ல டம்மி பண்ணிருப்பான் நெல்சன் கூட்டு வந்து, டம்மி பண்ணிருப்பான் பிரியங்காவை. ஆமா அப்படி காட்டுறது எனக்கு பிடிச்சிருக்கு. அடி கொடுத்த கைப்புள்ளக்கே எப்படின்னா அடுத்த வாரம் குழந்தை வருது, அதை நினைக்கிறேன் நீ? அடுத்த வாரமா? வர்ற வாரம் தானே. சாமி இருக்கியா?